ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே பூட்டுத்தாக்கு பகுதியில் உள்ள சிஎம்சி மருத்துவமனையில் இறந்தவரின் உடலை எடுத்துச் செல்வது தொடர்பாக மருத்துவமனை ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கும் தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அருளரசன். விவரங்கள் என்ன? வணக்கம் ஆஷினி. ஆற்காடு அருகே பிரபல தனியார் சிஎம்சி மருத்துவமனையில் இறந்தவரின் உடலை எடுத்துச் செல்ல தனியார் மருத்துவமனை ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கும் தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு காணப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த பூட்டுத்தாக்கு பகுதியில் பிரபல தனியார் சிஎம்சி மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் சிகிச்சைக்காக ஏராளமானவர்கள் வருகை தர உள்ளனர். இந்த நிலையில் இங்கு வந்த நோயாளிகள் வேறு இடத்திற்கு கொண்டு செல்லவும் அதே போல இருந்தவர்கள் உடலை கொண்டு செல்லும் விதமாக 4 தனியார் ஆம்புலன்ஸ் நிறுவனங்கள் ஒப்பந்த அடிப்படையில் இந்த மருத்துவமனையில் நிர்வாகம் அனுமதி வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மேற்கு வங்காள பகுதியை சேர்ந்த ஒரு நோயாளி ஒருவரின் உறவினர் இன்று சிகிச்சை பலனின்றி இறந்ததாக தெரிகிறது. அவருடைய உடலை சொந்த ஊருக்கு எடுத்துச் செல்ல தனியார் மருத்துவமனையில் ஒப்பந்த அடிப்படையில் உள்ள ஆம்புலன்ஸ் ஓட்டுநரிடம் அவர் போய் கேட்டதற்கு ரூபாய் 85,000 கட்டணம் பெறப் வருவதாகவும் இதையடுத்து வெளியே வந்த அந்த வடமாநில நபர் தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை விசாரித்த போது நாங்கள் 60,000 ரூபாய் கட்டணம் கேட்பதாக தெரிவித்தனர். மேலும் மருத்துவமனை நிர்வாகம் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் கேட்ட தொகைக்கும் வெளியே உள்ள தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் கேட்ட தொகைக்கும் ரூபாய் 25,000 வித்தியாசம் இருப்பதால் உடனடியாக தனியார் ஆம்புலன்ஸ் மூலமாக உடலை எடுத்து செல்ல முடிவு செய்யப்பட்டது. இதற்கு தனியார் சிஎம்சி மருத்துவமனை நிர்வாகம் ஒப்புதல் அளிக்காமலும் இறப்பு சான்றிதழ் அளிக்காமலும் தங்களுடைய மருத்துவ நிர்வாகம் சிபாரிசு செய்த ஆம்புலன்ஸில் மட்டுமே நீங்கள் உடலை எடுத்து செல்ல வேண்டும் என வற்புறுத்தியதாக தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் தகவல் தெரிவித்தனர். மேலும் தனியார் ஆம்புலன்ஸ் மூலமாக எடுத்து செல்லக்கூடாது எனவும் பாதி வேளையில் உங்களிடம் அவர்கள் பணம் கேட்டு தகராறு செய்வார்கள் என குற்றச்சாட்டாக தனியார் ஆம்புலன்ஸ் நிர்வாக பணியாளர்கள் வைத்ததாக தெரிகிறது. தொடர்ந்து இதனை அறிந்த தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு தனியார் மருத்துவமனை நோயாளர் முன்பாக பணியாளர் கடுமையாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநரிடம் சமரசம் செய்து இந்த வாக்குவாதத்தை பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு செய்தனர். விவரங்களுக்கு நன்றி அருளரசன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.